ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் Dhana's Green Life. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி அவரைக்கொட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: அவரைக்கொட்டை 200 கிராம், சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 2 நம்பர், முருங்கைக்காய் 1 நம்பர், பூண்டு 10 நம்பர், கத்திரிக்காய் 8, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 3 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், விளக்கெண்ணெய் 2 ஸ்பூன், புளி 50 கிராம். தேங்காய் விழுது அரைப்பதற்கு தேங்காய் 1 கப், தக்காளி 1, சீரகம் அரை ஸ்பூன், மிளகு அரை ஸ்பூன், கசகசா அரை ஸ்பூன், பூண்டு 5, சின்ன வெங்காயம் 5, அவரைக்கொட்டை 15லேருந்து 20 கொட்டை எடுத்துக்கோங்க. கடைசியாக தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு அரை ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சம், சீரகம் அரை ஸ்பூன், பூண்டு 5 நம்பர். 200 கிராம் அவரைக்கொட்டையை நான் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் போட்டு ஒரு 10 விசில் விட்டுக்க போகிறோம். விசில் அடங்கினதும் லிட்டை ஓப்பன் பண்ணி அந்த அவரைக்கொட்டையில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததும் இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் போட்டு வணக்கிக்கோங்க. வெங்காயம் வணங்கினதும் அதிலேயே கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி ஆட் பண்ணி அதை வணக்கிக்கோங்க. அப்புறம் 10 பல்லு பூண்டு, ஒரு முருங்கைக்காய், 8லேருந்து 10 கத்திரிக்காய் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவரைக்கொட்டை வேக வச்சுருக்க அந்த தண்ணியவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அந்த தண்ணிலையும் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதனால் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் கொதித்ததும் நம்ம வேக வச்சுருக்க அவரைக்கொட்டையை ஆட் பண்ணி குக்கர் லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 தக்காளி, 15லேருந்து 20 அவரைக்கொட்டை, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, 5 பல் பூண்டு, அரை ஸ்பூன் கசகசா, இதோட ஒரு 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு விசிலுக்கு அப்புறமேட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதித்ததும் 50 கிராம் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதோட தண்ணியை மட்டும் எடுத்து நம்ம ஊற்றிருக்கோம். புளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக மாறும். இப்போ கொதித்ததும் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிற கரண்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அரை ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இடித்து வச்சுருக்க பூண்டு, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணி இந்த தாளிப்பை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி இலை தூவி நம்ம இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.